அளவுக்கு படம் இல்லை. காரணம் என்னன்னா இதில் வந்து டபுள் மீனிங்ஸ் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ படம் ஃபுல்லாகவே டபுள் மீனிங் தான். அதனால் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக வந்து பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக பார்க்கணும்னா பார்க்கலாம். படம் கொஞ்சம் ஆவரேஜ் தான். ஏன்னா டபுள் மீனிங் போட்டனால படம் கொஞ்சம் ஆவரேஜ். படம் காமெடி மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டபுள் மீனிங் இருக்கனால சில இடத்துல மூஞ்சி சுளிப்பா இருக்கு. அதனால சந்தானம் வந்து இந்த டபுள் மீனிங்ல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு நல்ல நல்ல படங்கள் கொடுத்தா நல்லா இருக்கும். டிடி ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்த்து வந்த அளவுக்கு இந்த படம் இல்ல. அதான் சொல்லணும். சாங்ஸ்ல ஓகே தான். அதாவது என்னன்னா இப்போ நல்லா இருக்க படங்கள்ல 2-3 சாங் தான் யூஸ் பண்றாங்க. நிறைய சாங் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ சாங்ஸ் அவாய்ட் பண்ணிருக்கலாம், டபுள் மீனிங்ஸ் அவாய்ட் பண்ணிருக்கலாம். படம் ஓவராலா நல்லா இருக்கு. காமெடிக்கு பஞ்சம் இல்ல. 10/5 தான் கொடுக்கணும். ஏன்னா டபுள் மீனிங் ஃபுல்லா மூஞ்சி சுளிக்க வச்சிருச்சு. டபுள் மீனிங் இல்லைன்னா படம் ஓவரால் நல்லா இருக்கு. அதான் என்ன மேட்டர், டபுள் மீனிங்ஸ் அதிகமா இருக்கு. அதாவது மீனிங் ஃபுல்லாவே படம் இருக்கு. தம்பி ராமையாவுடைய காமெடியில டபுள் மீனிங்காவே இருக்கு. அது இல்லாம இருந்தா படம் நல்லா இருந்திருக்கும். அது கொஞ்சம் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ணா சொன்னது ஒரு கிக் இருக்குன்ற மாதிரி சொன்னாரு. ஆனா இதுல வந்து கிக்கு பத்தல அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா டிடி ரிட்டர்ன்ஸ் அளவுக்கு நல்லா இல்ல படம். வந்து ஃப்ளாப்னு சொல்ல முடியாது. படம் காமெடிக்கு பஞ்சமே கிடையாது. ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வரும்போது குழந்தைங்க காதை மூடுற மாதிரி இருக்கும். டபுள் மீனிங் தான் அதிகமா இருக்கு. ஸோ டபுள் மீனிங் அவாய்ட் பண்ணி தான் நல்லா இருக்கும். இனி வரக்கூடிய படங்கள்ல டபுள் மீனிங் இல்லாம தான் நல்லா இருக்கும். எதுவுமே ஒர்க் ஆகல ப்ரோ. நீங்க இன்ட்ரோல்லே பாத்தீங்கன்னா அந்த பாதி பேர் தியேட்டர் விட்டு போயிட்டாங்க. முடியல ப்ரோ. இல்ல முடியல ப்ரோ. ஒர்ஸ்ட் ப்ரோ. விஷுவல் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கு. பேங்காக்ல போய் எடுத்ததுனால மற்றபடி வேற எதுவும் இல்லை ப்ரோ. அதாங்க ஃபர்ஸ்ட் சீன்லேருந்தே வந்து சிங்கே கிடையாது. அவங்க பேசுறதும் வந்து வாய்ஸும் டிஃப்ரெண்டாக கேட்குது. ஸோ அதனால சந்தானம்னா எல்லாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்? படம் வந்து காமெடியாக இருக்கும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஆனால் எல்லா பெரிய பெரிய ஆளுங்களும் இருக்காங்க. ஆனால் அவங்கவுங்களுக்கான ஒன்றுமே கிடையாது. அந்த ஸ்பேஸ் யாருக்குமே கொடுக்கல. நல்லா யூஸ் பண்ணவே இல்லை. ஆர்டிஸ்ட் ஃபுல் படம் பார்க்க தான் நிறைய பேர் போயிட்டாங்க. படம் எது காசு இருக்குன்னு இந்த படம் எடுத்துருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. நான் என்ன சொன்னேன், டெக்னீஷியன் சைடு சூப்பர், கதை இல்லை, கிரிஞ்சா இருக்கு. மற்றபடி படத்துல ஒர்க் பண்ண எல்லாருமே சூப்பரா ஒர்க் பண்ணிருக்காங்க. ஆனா கதை மட்டும் இருந்தா செம்மையா இருந்திருக்கும். கதை இல்ல, கிரிஞ்சா இருக்கு. டைரக்டர் மேல தப்பு சொல்லுங்க. சுமாரா இருக்கு. ஆமா, படத்துக்கு ஏற்ற மாதிரி தான் டைட்டில் வச்சிருக்காங்க. படம் வந்து டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் கிக்குன்னு வச்சிருக்காங்க. ப்ளஸ் என்னன்னா காமெடி அங்கெல்லாம் அங்கங்கே ஒர்க் அவுட் ஆகலை. அண்ணன் வந்து இந்த படம் நல்லா தான் பண்ணியிருக்காப்புல. டேரக்டர் ஒழுங்காக ஒர்க் பண்ணியிருக்கோம். அவ்வளோ செஞ்சில போட்டாங்கன்னே தெரியல. ஒரே ஒரு சீனுக்கு வராரு போயிட்டாரு. அதுக்கப்புறம் வரவே இல்லை. செஞ்சிருந்தான் அவனை போட்டது வேற ஏதாச்சும் போட்டுருக்கலாம். படம் முடிஞ்சிச்சா இல்லை முடியல. இன்ட்ரோல் முடிஞ்சுன்னா 10 நிமிஷத்துல நான் வந்துட்டேன். நீங்க தனியா வந்தீங்களா? இல்ல பசங்க 12 பேரோட வந்தேன். நாங்க 5 பேர் கிளம்பிட்டோம். அவங்க மட்டும் ஏசி காத்து வாங்கிட்டு இருக்காங்க. இல்ல ப்ரோ, நாங்க பேசிட்டு தான் இருந்தோமே. என்னடா படம் இந்த டிடி மாதிரி இல்லையடா, நான் வர முடியாது. இத்தனைக்கு நான் ஃப்ரீ டிக்கெட்ல தான் வந்தேனே. அதுக்கே படம் ஒருத்தர் இல்லை. இதோட காசு கொடுத்துட்டு வந்தா எனக்கு காசு தான் வேஸ்ட் ஆயிருக்கும். இங்கே 3 டிக்கெட் தான் போயிருக்கான். கமலாதே 3 டிக்கெட் அதான் தெரியல ஏன் இந்த படம் போலன்ட்டு. இல்லை இன்னும் படம் 1/4 மணி படம் இருக்கு உள்ள இருக்கு. ஆமா, பாதிலே வந்துட்டேன். இல்லை எனக்கு நான் வெளியே போகிற வேலை இருக்கலாம். நாங்கள் டைம் ஆச்சு. நான் வந்துட்டு 12 மணி தான் முடியும் படம். இன்னும் 1/4 மணி படம் இருக்கு உள்ள. நல்லா தான். அதான் ப்ரோ பார்க்கலாம். படம் எப்படி காமெடின்னு இல்லை, ஆர்டிஸ்ட்டும் நல்லா பண்ணியிருக்காங்க. அது அவுட் புட்டு தான் கொஞ்சம் நம்ம தெரியல. இல்லை கனெக்டிவ் ஆகலை கொஞ்சம். அந்த ஃபஸ்ட்டு படத்துக்கு டிடி பெருசு படத்துக்கும் பார்த்தீங்கன்னா கனெக்டிவ் ஆகலை யாருக்குமே. அந்த படம் எப்படி எதிர்பார்ப்பு, எப்படி க்ரௌடு, அந்த மாதிரி இந்த படத்துக்கு இல்லை. ஏன்னா தெரியல. எல்லாமே பாசிட்டிவ் தான். படம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. படம் முடிஞ்சு வெளியே வந்துட்டீங்களா? பாதி கிளைமேக்ஸில் தான் வெளியே வந்தோம். பட் அந்த பாட்டு வந்து வந்தோடனே நான் வெளியே வந்துட்டேன். படம் முடிய போதே தெரிஞ்சு வெளியே வந்துட்டேன். நான் சந்தான காமெடி டஃப் கொடுத்துருப்பான்னு நினச்சி வந்தேன். பட் சந்தானம் கொஞ்சம் கூட டஃப் கொடுக்குது. காமெடிக்கே லைட்டாக. டிடி ரிட்டர்ன்ஸ் தான் இன்னும் பார்க்குறேன். இனிமேல் தான் பார்க்குறேன். பரவாயில்ல, ஒரு வாட்டி பார்க்கணும். அதான் இந்த மாதிரி என்ன பேசுறாங்கன்னு சரியா கெஸ் பண்ண முடியல. ரொம்ப ஃபாஸ்டா போறாங்க. ஒரு காமெடி வந்து ரியலைஸ் பண்றதுக்குள்ள அடுத்த காமெடி டக்குன்னு போட்டாங்க. அதனால ஓரளவுக்கு தான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை சந்தான காமெடி. புரியல. படத்தோட கதையே புரியல. அவங்க சரியா கதை என்ன சொல்ல வராங்கன்னே சொல்ல. ஏதேதோ எடுத்துட்டு போயிட்டாங்க. சென்டிமெண்ட் பரவாயில்ல. அந்த லவ் சென்டிமெண்ட்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. கொஞ்சம் நார்மலாக வச்சிருக்கலாம், ரொம்ப அதிகமாக இருந்தது. குடும்பம் அதெல்லாம் செட்டே ஆகாது. நல்லா